மந்த்லி ஒன்ஸ் வந்து நெய் காய்ச்சின அடுத்த நாளே என் கவனம் வந்து எதில் போக ஆரம்பிக்கும்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் கேசரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயே வந்து போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்போ தான் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி செய்யலாம், நிறைய நெய் இருக்குமா. அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸாக சூஸ் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதனால் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்காக வெண்பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நாம் வந்து கரெக்ட் டைமுக்கு வேலை பார்க்குறோமோ இல்லையோ, நம்மளோட வயிறு வந்து கரெக்ட் டைமுக்கு வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிரும். காலையில், மத்தியானம், நைட்டுன்னு சொல்லிட்டு அலாரம் வச்ச மாதிரி வந்து டைமிங்க்கு பசிக்க ஆரம்பிச்சிருமா. நைட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தோசையில் வந்து முட்டையை போட்டு கொடுத்துட்டு எனக்காக வந்து நான் ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டேன். நான் வந்து ஒரே ஒரு ஆம்லேட்டோடய நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா அடுத்து டெசர்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக சாக்லேட் மூஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிங்க்குக்கு வந்து டேங்க்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஒரு டேஸ்ட் வந்து இப்படி தான் இருக்குமா, இல்லை வேறு பக்கமாக நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃபர் ஆகுமான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கேக்கு மேலே அந்த க்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து எனக்கு சாக்லேட் மூஸை சாப்பிடும்போது ஃபீல் வந்து ஆச்சு. எப்படியோ டெசர்ட்டுக்காக அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து சம்மர் டயத்துலலாம் ரஸ்னா அப்படிங்கிற பேரில் இருக்க பிராண்டை தான் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போலாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் பிராண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு.